ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டெஸ்ட் பேட்சோட டே 2 சந்திப்பிழை, எழுத்துப்பிழை வாங்க பார்க்கலாம். வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான். இந்த இரண்டு தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு யாது? வல்லெழுத்துக்கள் 4. இந்த 4 எழுத்தும் மொழி முதலில் வரும். கா, சா, தா, பா. இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லினம் மிகுதல் என்பர். இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலம் எடுத்துக்காட்டுகள் மூலம் அறியலாம். வல்லினம் மிகும் இடங்கள்: அச்சட்டை, இந்த காலம், இத்திசை, இந்த பழம். ஆயி என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் அந்த, இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினாவெழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினமாகும். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்புகளில் வல்லினமாகும். முதியவருக்கு கொடு, முட்டுக்கு பாட்டு, ஊருக்கு சொல். கூ என்னும் நான்காம் வேற்றுமை உரு வெளிப்படும் தொடர்புகளில் வல்லினம் ஆகும். எனக் கேட்டார், வருதக்கூறு என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். இதே மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் பார்ப்போம். கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். மேற்கொண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருள் மிகாத போது வேறொரு பொருள் வருவதை அறியலாம். நாம் பேசும்போது எப்பொழுதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்கள் அறிவது இன்றியமையாதது. அது செய், இது காண், அது இது என்னும் சுட்டப் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஏது கண்டாய், எவை தவறுகள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது பாருங்க. அடுத்து சந்திப்பிழை. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. இந்த 3 உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 3 நாளைக்கு பார்ப்போம்.